தீர்த்தமாடி விட்டு இருப்பிடம் பெறும் பிள்ளையாருக்கு கற்பக விநாயகருக்கு வேண்டும் வரமெல்லாம் அள்ளித்தரும் எங்கள் பிள்ளையாருக்கு. நிறைவாக போட்டல் போட் சமுத்திர தீர்த்தத்தை நிறைவு செய்து இங்கே வந்திருக்கின்றார். தொடர்ந்து எம்பெருமான் ஆனந்த கூத்தாடி இருப்பிடத்தை சென்றடைந்ததும் அடியார்கள் உங்கள் கைகளினாலே பால் அபிஷேகம் செய்யலாம். அதற்குரிய ஆயுதங்கள் நடைபெறுகின்றது. எம்பெருமான் மெதுவாக உள்ளே சென்றதும் நாம் அந்த பால் அபிஷேகத்துக்குரிய ஆயுதங்களை செய்ய இருக்கின்றோம். எனவே எல்லோருக்கும் இன்றைக்கு தீர்த்தமாடிய பலனாக சர்வ பாவ விமோசனம் கிடைக்க வேண்டும் என்று பாவ விமோசன கணபதியாகிய கல்பக விநாயகரை பிரார்த்திப்போம். ஜெய் கல்பக மகா கணபதிக்கு, கல்பக விநாயகருக்கு, கல்பக விநாயகருக்கு, கல்பக விநாயகருக்கு.
ஈசானஸ்தானே சுவாமி பிரீத்தியமான தேவார புராணம் பாடுக.
விநாயகர் பெருமான் அடியார்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தீர்த்தோற்சவம் மிக விமரிசையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு இப்பொழுது கலை நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அதற்கு முன்பாக நாங்கள் உங்களிடம் சில வார்த்தைகள் பகிர்வதற்கு வந்திருக்கின்றோம். திருப்பணி சபையினர் சார்பாக எல்லோருக்கும் தெரியும், பிள்ளையாருக்கு நாங்கள் புதிய ஆலயம் ஒன்று வாங்கி அங்கே திருப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு முதற்கட்ட வேலைகள் முடிவடைந்து பாலஸ்தாபனம் கும்பாபிஷேகம் ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே அதனை உங்களுக்கு சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்தோடு உங்களுடைய பாரிய நிதி பங்களிப்பு எல்லோரும் செய்திருக்கிறீர்கள். எங்களுக்கு சரியான ஒரு மகிழ்வான தருணமாக இருந்தது. அதே போல நாங்கள் ஆலயம் உள்ளுக்குள்ளே நிர்மாணிக்கும் பொழுது தயவு செய்து உங்களாலான உதவிகளை எங்களுக்கு மீண்டும் மீண்டும் செலுத்தி இந்த பிள்ளையாரை நாங்கள் ஒரு நல்ல ஆலயத்தை அமைத்து அங்கே பூஜை வழிபாடுகள் செய்து இந்த வேல்ஸ் மாநகரிலே நாங்கள் சைவத்தையும் தமிழையும் கட்டியமைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது தலைவர் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்வார். வணக்கம், நன்றி.
இன்று எமது 15வது ஆண்டு தீர்த்த திருவிழா இன்று முடிந்துள்ளது. இந்த ஆலயம் இந்தளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் நீங்கள் எல்லோரும் தான். நீங்கள் இல்லாமல் இந்த ஆலயம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு சின்ன ஒரு அளவில் நாங்கள் இந்த ஆலயத்தை ஒரு 15 வருடத்துக்கு முதல் இந்த இடத்துல உருவாக்கி இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் வளர்ச்சி இதோடு மட்டும் நிற்கக்கூடாது. இதிலும் பார்க்க இன்னும் பெருசாக வளர வேணும். எமது வருங்கால சந்ததிகள் இதை தொடர்ந்து நாங்கள் இல்லாத காலங்களில் எமது சைவ சமயம் இதை அழிக்க விடாமல் தொடர்ந்து வளர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசை. அது நடைபெறும். ஏனென்று சொல்லி சொன்னால் உண்மையாக எமது சிறுவர்கள் இந்த இன்வால்மெண்ட் எங்கள் ஆலயத்தில் பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களை அப்பா அம்மா எப்படி வளர்த்தார்களோ அப்படி நீங்களும் உங்கள் பிள்ளைகளை இங்கே ஆலயத்துக்கு கூட்டி வந்து அந்த ஆலயத்துக்கு தேவையான பணிகளை செய்து அவர்களும் தொடர்ந்து அதில் இன்வால்வ் பண்ணுறதை பார்க்கும்போது மனதுக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால் நாம் பட்ட கஷ்டம் இதோடு முடியக்கூடாது. நாங்கள் நாடு விட்டு நாடு கடந்து இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் தூர இடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஊரில் உண்மையாக ஒரு ஊரில் 2-3 கோயில் இருக்கும். நாங்கள் எத்தனோ திருவிழா நடக்கும், ஊராக்களெல்லாம் சேர்ந்து செய்வோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. எல்லாம் தூரத்தில் இருந்தும் ஒண்டா ஒரு கோயிலில் நின்று எங்களோட திருவிழாவுகள் ஆலயங்கள் பணிகளை செய்து இருக்கும்போது எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு மனதுக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனபடியால் நாங்கள் இந்த ஆலயத்தின் கடமைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். எமது வருங்கால சந்ததிகளுக்கு அவர்களுக்கு நாங்கள் இதை கொடுத்துவிட்டு இப்படி நாங்கள் இந்த நாட்டில் வாழ்ந்த நாங்கள் என்ற ஒரு அடையாளத்துக்கு எமது ஆலயம் தொடர்ந்து வாழ வேண்டும். அதுக்கு உங்களுடைய உதவியில் கட்டாயம் தேவை. அதுக்காண்டித்தான் நாங்கள் எங்களை திருப்பணிச்சபை ஒரு 4 வருஷத்துக்கு முதல் இதை உருவாக்கி அந்த 4 வருஷ காலத்திலும் கணக்கு வேலைகளை செய்து அதுக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு இடம் வேணுமென்றது எல்லாட்டையும் ஆசை. ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஆலயம் தொடர்ந்து இந்த வேல்ஸ் மண்ணில் நாங்கள் வாழ்ந்ததுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்றதுக்காண்டி பிரிட்ஜெண்டில் ஒரு இடத்தை வாங்கியுள்ளோம். அதை வாங்கியதுக்கு காரணம் நீங்கள் தான். எங்களோட உதவியால் அதை வாங்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள். அப்போ அந்த இடத்த வாங்கியாச்சு. நாங்கள் அதோட முடியாமல் இந்த திருவிழா இங்கே நடக்க போகிற கடைசி வருஷம் இதுதான். அப்போ நாங்கள் இதற்கு பிறகு எமது புதிய வாங்கிய இடத்துக்கு தான் நாங்கள் அடுத்த வருஷத்தில் இருந்து எமது திருவிழாக்கள் எமது பூசைகள் எல்லாம் நடைபெற உள்ளது. ஆனபடியால் அதுக்கு உதவிகள் தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், இந்த ஆலயத்தை வளர்த்து கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் என்றது. இப்போ இதே மாதிரி நாங்கள் இந்த ஆலயத்தை அங்கே மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ பணிகள் செய்ய வேண்டியுள்ளது. அது எங்கள் திருப்பணி சபையில் ஒரு 30 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்களால் மட்டும் முடியாது. எமது மக்களின் உதவி கட்டாயம் தேவை. ஆனபடி அது என்ன பணியாக இருக்கட்டும், நிதி உதவியாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன உதவி செய்யலுமோ எங்களுக்கு முன்வந்து செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் அந்த ஆலயம் பிள்ளையாரை கொண்டு போய் அங்கே வச்சு எல்லாம் செட்டில் பண்ணி முடியும் வரைக்கும் உங்களுக்கு கணக்கு வேலைகள் உள்ளது. அது எல்லாருக்கும் எனக்கு தெரியும், எல்லோரும் பிஸி, உங்களை எல்லாருக்கும் வேலை பிள்ளைகள் பொறுப்புகள் இருக்கின்றது. ஆனால் எப்பப்போ டைம் இருக்கோ நீங்கள் முன் வந்து எங்களுக்கு ஏழுமான உதவியை செய்தால், அந்த பிள்ளையாருக்கு செய்கிற பணியை தான் நாங்கள் கேட்கின்றோம், செய்தால் எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். அடுத்த வருஷம் நாங்கள் திருவிழா அங்கே வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கின்றோம். அது கடவுளே நடக்க வேணும். அது கட்டாயம் உங்களோட உதவியோட நடக்க வேணும். நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் இதை செய்தால் அது உதவியாக இருக்காது. தயவு செய்து நீங்கள் எல்லாரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஏதாவது ஒரு குரூப்பில் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் இன்றைக்கி அது என்ன பணியாக இருக்கலாம், உங்களுக்கு கூட்டலாம், துடைக்கலாம், எலக்ட்ரிக் வேலையாக இருக்கலாம், கேஸ் வேலையாக இருக்கலாம், ஃப்ளோரிங்காக இருக்கலாம், எங்களுக்கு கணக்கு வேலை உள்ளது. இதே நெல்லும் பார்க்க பெரிய அளவுக்கு அந்த ஆலயத்தை கொண்டு வரது தான் எங்களுடைய திட்டம். அதுக்கு உதவிகள் தேவை. ஆனபடியாக அந்த உதவியை நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். நன்றி. இப்பொழுது இந்த நடைமுறைகளிலேயே வானகா குமாரசாமி சர்மாவுடைய நடைமுறைகள்
கார்த்திகா போட்டியினுடைய ஒரு பாடல். Sari